அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு கூடின கூட்டத்தை பார்த்துட்டு நிறைய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர், அதாவது விஜய் அவர்களோட வளர்ச்சியை பிடிக்காத சில பேர் இல்லை பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு கூடின கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் நடிகர் கமலஹாசன் ஐயா அவர்களும் அதான் சொன்னாங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு அது பொருந்தும். என்னை பார்க்க எவ்வளோ பேர் வரீங்க, வரதுமுங்க சரி, எல்லாமே ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுக்கு கூடின கூட்டங்கள் எல்லாமே இளைஞர்கள் கூட்டம். கோட்டருக்கும் பிரியாணிக்கும் 200 300 500 பணத்துக்காக அந்த கூட்டங்கள் கிடையாது. அதை எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுல நிச்சயமாக எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் விஜய் அவர்களோட பிரச்சாரத்தின் போது இவ்வளோ கூட்டங்கள் கூடுது, போகிற இடம் எல்லாமே விஜய் பார்க்க இவ்வளோ பேர் வராங்களே, விஜய் பார்க்க வர எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை ஒரு பேசும் பொருளாக்கிட்டாங்க. அதாவது இவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நிச்சயமாக விஜய்க்கு கூடுற கூட்டங்கள் சாதாரணமான கூட்டம் இல்லை, நிச்சயம் ஓட்டாக மாறக்கூடிய கூட்டத்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தவங்க அதை தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. 50 வருஷம் கட்சி ஆரம்பித்தவங்களா இருக்கட்டும், 75 வருஷம் கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு கூட இந்த கூட்டம் கூடலையே. ஆனால் இப்போ தான் அரசியல் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் விஜய் போகிற இடத்துல எல்லாமே இவ்வளோ கூட்டங்கள் கூடுது, நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய இளைஞர்கள் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதை விட ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு மகளிர் மத்தியில், பெண்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவு இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. எல்லாருமே தளபதி விஜய் அவர்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, தன்னுடைய வீட்டில், நேற்று நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், தன்னுடைய வீட்டில் ஒரு மூத்த பையனாகவும் தன்னுடைய சகோதரனாகவும் அப்படி தான் பார்க்குறாங்க, விஜய் அவர்களை பார்க்குறாங்க. தாய்மார்களாக இருக்கட்டும், தங்கச்சிமார்களாக இருக்கட்டும், எல்லாருமே இதே மாதிரி தான் விஜய் அவர்களை பார்த்துட்டு எங்கள் அண்ணன் சொல்லி ரொம்ப உரிமையாக விஜய் அவர்கள் கொண்டாடுறாங்க. எப்போனா 2026 எப்போ வரும், அதில் தேர்தல் எப்போ வரும், விஜய் அவர்களை அவர்களுக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள்கள். இதை தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை, மக்கள் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே இது மாதிரி சொல்லித்தானே கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்கணும்.